முதல் முறையாக அந்த எருசலேம் நீதிமன்றம் தடம் புரண்டு இருக்கின்றது, தடுமாறி இருக்கின்றது. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் தவக்காலத்தில் இயேசுடைய இவ்வுலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு தீர்ப்பை வழங்கிய எருசலேம் நீதிமன்றத்தை சற்று அலசி பார்ப்போம். இயேசு இந்த மண்ணிலே 33 ஆண்டு காலம் வாழ்ந்து, அதிலும் குறிப்பாக 3 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக தன்னை ஏற்றுக்கொண்டு மக்கள் வாழ்வை மேம்படுத்த அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், செயல்கள் எத்தனையோ. அவர் ஆற்றிய புதுமைகள் நோயாளிகளை குணப்படுத்தியது, இறந்தவரை உயிர்ப்பித்தது, மக்கள் வாழ்வில் வழிகாட்ட பல அறிவுரைகளை வழங்கியது. ஒவ்வொரு செயலும் இயேசுடைய வாழ்க்கையில் மக்களுக்காக வாழ்ந்தது. இறைவன் தன் மக்களை அன்பு செய்கிறார் என்பதை காட்டுவது. ஒரு நொடி கூட இயேசு தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தவறவில்லை. அதாவது மக்களுக்கு கடவுள் அன்பு எத்தகையது என்பதை எடுத்து காட்டவும் அந்த தந்தையாம் இறைவனோடு இணையும் வேண்டும் என்று விழைந்தார். அப்படி மக்களை சார்ந்து மக்களுக்காக மக்களோடு வாழ்ந்த இயேசு இறுதியில் கொடிய மரணத்தை அடைந்தது அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு தவறான தீர்ப்பினால். அதை வழங்கிய எருசலேம் நீதிமன்றம் தன்னுடைய அடையாளத்தை இழந்திருக்கின்றது. நீதிமன்றம் என்றாலே நீதி வழங்குவது, அநீதியானவர்களை தண்டிப்பது. ஆனால் முதல் முறையாக அந்த எருசலேம் நீதிமன்றம் தடம் புரண்டு இருக்கின்றது, தடுமாறி இருக்கின்றது. இந்த எருசலேம் நீதிமன்றத்தை பற்றி சற்று பார்த்தோம் என்றால், விவிலியத்தில் யூதர்களுக்கு மிகவும் நெருக்கமான, அவர்கள் விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய எருசலேம் ஆலயத்தில் அமைந்திருந்த ஒரு இடம் அந்த எருசலேம் நீதிமன்றம். பல்வேறு நீதிமன்றங்களை அந்த எருசலேம் ஆலயம் கொண்டிருந்தது. யூதர்களுக்காக, பெண்களுக்காக, குருக்களுக்காக, யூதர் அல்லாதவர்களுக்காக என்றும், மற்றும் ரோமையர்களால் நடத்தப்பட்ட பிலாத்துவினால் வழிநடத்தப்படுகின்ற நீதிமன்றம் என்று இருந்தபோது, யூதர்கள் யாரெல்லாம் யூத விதிமுறைகளுக்கு மாறாக நடக்கின்றார்களோ அவரை தீர்ப்பிடுவதற்கு பயன்படுத்திய இந்த எருசலேம் நீதிமன்றம் தான் இயேசுவையும் தீர்ப்பிட முன்வருகின்றது. நீதி தவறுகின்ற அந்த நீதிமன்றம் நல்ல ஒரு மனிதருக்கு தவறு இழைக்கின்றது. அந்த விதத்தில் இயேசுவை சிலுவை மரணத்திற்கு ஆளாக்குகின்றது. நீதிமன்றத்திற்கு இருந்த ஒரு தனித்தன்மையை இயேசுவுக்கு வழங்கப்பட்ட அந்த தவறான தீர்ப்பினால் அந்த நீதிமன்றம் தன் அடையாளத்தை இழந்து விடுகின்றது, அதன் முக்கியத்துவத்தை இழக்கின்றது. ஏன் அந்த நீதிமன்றம் தவறான தீர்ப்பை இயேசுவுக்கு வழங்கியது? குறிப்பாக அந்த நீதிமன்றத்தை வழிநடத்திய யூத மத தலைவர்கள், சட்ட வல்லுநர்கள் இயேசு மீது கொண்ட பொறாமை, இயேசு மீது வைத்திருந்த பயம். இந்த ஆள் ஏதாவது ஒரு விதத்தில் தமிழ் யூத மதத்தை அழித்து விடுவாரோ
தன்னுடைய முக்கியத்துவத்தை தாங்கள் இழந்து விடுவோமோ என்ற பயம்தான் அவர்களை இன்றைய நிலைக்கு அந்த தீர்ப்பிட காரணமாக இருந்தது. ஆகவே மனிதனுடைய சுயநலம் நன்மைத்தனத்துக்கு தவறு இழைக்கின்ற ஒரு செயலாக அமைகின்றது. அந்த நீதிமன்றம் தன்னுடைய தனித்தன்மை இழப்பதற்கு காரணம் அந்த நீதிமன்றத்தை வழிநடத்திய அந்த நீதிமன்ற தலைவர்கள், யூத குருக்கள், யூத மத தலைவர்கள், அவர்கள் சுயநலம் அந்த நீதிமன்றத்திற்கு அழுக்காரை கொண்டு வருகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த நீதிமன்றம் நமக்கு ஒரு முன்பாடமாக விளங்குகின்றது. நாம் எப்பொழுதெல்லாம் சுயநலத்திற்காக, தற்பெருமைக்காக, ஆணவத்திற்காக அதை முன்வைத்து வாழ முற்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் நம்முடைய தனித்தன்மை இழக்கின்றோம். எனவே நன்மைத்தனத்தை மட்டுமே நம் அடையாளமாக கொண்டு இருப்போம். சுயநலமும் ஆணவமும் நம்மிலே இடம்பெறாது இருப்பதாக என்பதை மனதில் நிறுத்தி வாழ கற்றுக்கொள்வோம். இந்த தவக்காலத்தில் இறைவன் நம்மிடம் கொடுக்கின்ற ஒரு வழிமுறை எளிய வாழ்க்கை, தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, பிறரை வழிநடத்துகின்ற வாழ்க்கையாக அமையட்டும். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.